நாட்டிற்கு தொடர்ந்து 3 முறையா பிரதமராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவருக்கு துளி அளவு கூட நாட்டு மக்கள் மேலையும் சரி, நாட்டு நலன் மேலையும் சரி எந்த அக்கறையும் இல்லை. நாட்டு மக்களோட எந்த பிரச்சனைக்குமே அவர் செவி சாய்த்ததா இல்லவே இல்லை. ரோம் நகரம் பற்றி எரியும் போது, நீரோ மன்னன் பிடில் வாசித்த போது துன்பத்துல இருந்த மக்களை சந்திக்காம பாலிவுட் மாடல் போல பகட்டா ட்ரெஸ் அணிஞ்சு படம் பிடிச்சு சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாரு. பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு 50 நாட்களுக்கு மேல தலைநகர்ல போராடினாங்க. ஒரு முறை கூட அவர்களை சந்திக்கவே இல்லை. அவங்களோட பிரச்சனையை பற்றி சின்ன பிரஸ் மீட் கூட நடத்தல. கிரிக்கெட் வீரர்களை சந்திக்கிறது என்ன, நடிகர் நடிகைகளை சந்திக்கிறது என்ன, அவங்களோட படம் பிடிச்சி சோசியல் மீடியால பதிஞ்சு நடிகர்கள் கிரிக்கெட் வீரர்களை சந்திச்சு பாரத மாதா வாழ்கன்னு சொன்னா பாரத மாதா வாழ்ந்து விடுவாளா? கார்பரேட்களுக்கு ஆதரவா விவசாய திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தது பாரத நாட்டோட முதுகெலும்பே விவசாயமும் விவசாயிகளும் தானே. பாரத மாதாவோட முதுகெலும்பையே உடைச்சிட்டு பாரத மாதா வாழ்க அப்படின்னு சொல்றது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? செய்தியாளர்கள் சந்திப்புன்னு சொன்னாலே போதும், பின்னங்கால் பிடரில் அடிக்க பிரதமர் இல்லத்துக்குள்ள ஓடி கதவடிச்சுக்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மணிப்பூர் மக்களோட போராட்டம் 690 நாளா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. குக்கியின பழங்குடியின மக்கள் மீது மேதியின மக்கள் கட்டவிழ்த்து விட்ட வன்முறைகள், கற்பழிப்புகள் பற்றி எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. அதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. பாஜக அரசு தான் மெய்தி மக்களுக்கு பின்புலமாக செயல்பட்டு குக்கியின மக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு அங்கே பொதுவாக பேசப்பட்டு வருது. விலைவாசி ஏற்றம் இமயமலை போல ஒரு பக்கம் உயர்ந்துட்டு இருக்கு. இளைஞர்களோட வேலைவாய்ப்பின்மை சதவீதம் வரலாறு காணாத அளவுக்கு இன்னொரு பக்கம் உயர்ந்துட்டு இருக்கு. ஆனால் மோடிக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. தன்னோட முதலாளிகளில் ஒருவரான அம்பானி மகனோட திருமணத்தில் கலந்துக்கிறது என்ன, கச்சேரியை ரசிக்கிறது என்ன, அவங்களுக்கு ஏதாவது எடுபடி வேலை இருந்தால் அதை பார்ப்பது என்ன, இதுதான் ஒரு பிரதமரோட பணியா? கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் மோடி கலந்து கொண்ட நாட்களை மிக மிக குறைவு. ஆனால் அனைத்து பாலிவுட் நடிகர்களையும் தனியாக நேரம் ஒதுக்கி மணிக்கணக்கில் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், ஒரு நடிகருக்கு தானே ஒரு நடிகரின் நிலைமை புரியும். நரேந்திர மோடி ஒரு மகா நடிகன் என்று தான் சொல்லணும். அதானி முறைகேடு பற்றி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கடுமையான கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் கைது நடவடிக்கையும் எடுக்க தயாராக இருக்குது. பாராளுமன்றத்தில் மக்களவையிலும் சரி, மாநிலவையிலும் சரி எதிர்க்கட்சிகள் அமிலி துமிலி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் மோடியோ உல்லாசமாக பழம்பெரும் நடிகர் மற்றும் இயக்குனர் ராஜ் கபூரோட 100ஆண்டு விழாவில் அவர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சந்தித்து மணிக்கணக்கில் பேசி சிரித்து மகிழ்ந்துட்டுருக்காரு. நாட்டிற்கு எவ்வளோ அவசியமான தேவை இதில். அடுத்து, தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் 2019 டெல்லியில் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. எலியை சாப்பிட்டாங்க, எட்டி பார்க்கவே இல்லை மோடி. எத்தனையோ புயல்கள் தமிழ்நாட்டை தாண்டவம் ஆடியது. காஜா புயல் வந்தது, கண்டுக்கவே இல்லை. கடந்த ஆண்டு திருநெல்வேலி, தூத்துக்குடியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு பெரிய சேதத்தை சந்தித்தது. மோடியிடமிருந்து எந்த அறிக்கையும் வரவில்லை. இப்போ பென்ஷன் புயல் வந்துச்சு, 4 மாவட்டம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. 1.5 கோடி மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பார்வையிடத்தான் வருவதில்லை, பேரிடராக அறிவிப்பதும் இல்லை. ஒன்றிய அரசு சார்பில் நிவாரண நிதியும் ஒதுக்கப்படுறதில்ல. அட அவ்வளோ ஏன், தன்னோட எக்ஸ் தளத்தில் ஒற்றை ட்வீட் கூட போட முடியவில்லை. இதன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நரேந்திர மோடி நாடாளும் பிரதமர் இல்லை, அவர் ஒரு நடிகர் சங்க தலைவர், அவ்வளவுதான்.